குக்டியோட திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட்டை வச்சு வெஜிடேரியன் சமைக்க போகிறேன். ஸோ இது நான் ஆல்ரெடி வாங்கி நிறைய தடவை சமைச்சிருக்கிறேன். சிக்கன், மட்டன் பிரியாணிலாம் சமைச்சிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து மஷ்ரூம் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டும் அதில் சீசனிங் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஆயிலும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு குக்கரில் அந்த கொடுத்துருக்க பேக்கெட்டில் இருக்கிறத ஃபுல்லாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு ஒரு சமையல் பண்ணணும், பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது, வெளியே கடையில் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதில் வந்து எனக்கு காரம் பத்தாதுங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா 2 பேர் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த பிரியாணியோட காரம் பத்தாது. கிட்ஸுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. நாங்கள் காரம் நல்லா சாப்பிட்றதுனால எனக்கு காரம் பத்தாதனால எக்ஸ்ட்ரா வந்து நான் மிளகா பொடி மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நல்லா அந்த இதுலேயே எண்ணெய் இருக்கும், அதிலே நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வந்த உடனே உங்ககிட்ட என்ன இருக்கோ அது, இப்போ வெஜிடபிள்ஸ் இருந்தால் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம், சிக்கன், மட்டனில் எது ஆட் பண்ணாலும் சரி. இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பேக் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பேக் 250 கிராம்ஸு. ஸோ 250 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிக்கன் இருந்தாலும் 250 ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து 315 போட்டிருக்கிறாங்க, பட் 250 சூப்பராக தாங்க இருக்குது. ஸோ இந்த மஷ்ரூம் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1க்கு 1.5 கப் அந்த மாதிரி அளவில் நீங்கள் எந்த கப்பில் அளந்து எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கணும். ஸோ இந்த பேஸ்ட் இதில் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் இதிலே மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கிட்டேன். ஸோ இது நல்லா கொதிக்கணும். அரிசியை வந்து நான் முதலே ஊற வச்சுட்டேங்க. அந்த 250 கிராம் அரிசியை வந்து தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது ஊறிட்டு இருக்கட்டும். ஸோ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நார்மலாக பிரியாணி செய்கிறதான், வெங்காயம் தக்காளி வதக்க வேண்டாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டாம், எந்த இதுவும் தயிர் ஆட் பண்ண வேண்டாம், எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். கொதி வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு 2 விசில் எடுத்திங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் 2 விசில் வச்சாலும் வைங்க, இல்லை ஓப்பன் குக்கிங் பண்ணாலும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா இஞ்சி வரைக்கும் வச்சாலே நல்லா வந்து குக் ஆயிடுது. ஸோ லாஸ்ட்டாக அங்கே கொடுத்துருக்க ஆயிலை வந்து மேலே சீசனிங் பண்ணுறது மாதிரி மேலே இது பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, டக்குன்னு ஒரு பிரியாணி. ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் 2 பேருக்கு தாங்க போட்டிருக்காங்க. பட் நீங்கள் வாங்கி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பிரியாணி இருக்கும். எப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.